உடலில் கூற நீ விளையாடி பின்னாடி பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க 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 பாரதியார் திருநாமம்
எமது கவிஞருக்கு சிறப்பு செய்தது வானவில் பண்பாட்டு மையத்தினுடைய பெரும் பாக்கியம். அதற்காக மேனாள் ஆளுநர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்பொழுது இவர் கொஞ்சம் பேச மாட்டாரா என்ற ஏக்கத்தை நமக்கு எந்நாளும் ஏற்படுத்தும் மிகப்பெரிய பாரம்பரியத்திற்கு உரிய திருமகள், தமிழ் மகள், தமிழ் இசை சௌந்தரராஜன் அவர்கள் இப்பொழுது நம்மிடையே உரையாற்ற வருகிறார். உங்களுடைய பரத்த கரவொலியோடு அவரை வரவேற்பதற்கு முன்பதாக அவருக்கு வானவில் பண்பாட்டு மையத்தின் நிறுவனரும் திருமதி சோபனா ரமேஷ் அவர்களும் அவருக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். வானவில் பண்பாட்டு மையம் சார்பாக 31வது ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் முகத்தான் அவருக்கு இந்த பயனாடையை அளித்து மகிழ்கிறோம். தற்பொழுது நாம் எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்க்கின்ற மழை பெஞ்சுது. ஒரு நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன் அக்காவுடைய அனுமதியின் பேர்ல. மழை அவ்வளவு பெய்தது. எல்லோரும் ஒதுங்கி நின்று கொண்டிருந்தோம். பாரதியின் பல்லக்கு தயாராக இருக்கிறது. பிள்ளைகள் நடனமாடவும் பாடவும் தயாராக இருக்கிறார்கள். அவ்வளவு அழகாக அரிதாரம் பூசி ஆடை அணிந்து அந்த நடனத்திற்குரிய ஆடைகளை அணிந்த அந்த மாணவிகள் எல்லோரும் தயாராக இருந்த நிலையில் வருண பகவான் அருள் செய்து விட்டார். சோ என்று மழை பெய்கிறது. நான் இங்கே நின்று பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த குழந்தைகள் எல்லாம் அந்த மழையிலே நனைந்தபடி வந்து பாரதிக்கு ஸ்ரத்தாஞ்சலி செலுத்துகின்ற வகையாக அவர் பல்லக்கில் உலாவர அதற்கு முன்னால் அவர்கள் பாரதியின் பாடலுக்கு நடனமாடிக்கொண்ட அந்த குழந்தைகள் வந்தது பாரதியை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டிருக்கிறோம் என்கின்ற பெரும் உவகையை நமக்கு இந்த குழந்தைகள் ஏற்படுத்தினார்கள். அந்த குழந்தைகளுக்கு ஸ்ரீமதி வெங்கட் அவர்களுடைய ஸ்ரீ நிர்த்தியாலயா அகாடமியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அவர்கள் அத்துணை பேருக்கும் மேனாள் ஆளுநர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். பாரதியை மடியில் உட்கார வைத்துக் கொண்டு பதிவு செய்யக்கூடிய பெருமக்கள் முழுமையான மேடையை மக்கள் காண முடியாதபடிக்கு மறைத்து கொண்டிருக்கிறார்கள். நாமெல்லாம் வணங்கக்கூடிய தேசிய கவி பாரதியை வணங்கி மிக்க மகிழ்ச்சியோடு இந்த மேடையில் நான் அமர்ந்திருக்கிறேன். இந்த இல்லத்திற்கு வரும்பொழுதெல்லாம் நான் நினைப்பதுண்டு, பாரதியின் மூச்சு இங்கே உலவிக் கொண்டிருக்கிறது, அதனால் இங்கே பேச்சு நிலவிக் கொண்டிருக்கிறது என்று நான் நினைப்பேன். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்று மரியாதைக்குரிய சகோதரி பர்வீன் சுல்தான் அவர்கள் சொல்லும் பொழுது மழை சோ என்று பெய்து கொண்டிருந்தது. மழையை தாண்டி நமது மாணவிகள் எல்லோரும் பாரதிக்கு மரியாதை செலுத்தினார்கள். அதற்கு பின்பு மழை நின்றுவிட்டது என்று சொன்னார்கள். நான் கூட வரும்பொழுது சற்று சிந்தித்தேன். ஏனென்றால் வானிலை ஆய்வாளர்கள் இன்று மழை வராது என்று சொன்னார்கள். வராது என்றால் வரும், அது நமக்கு தெரியும். ஆனாலும் அதிகமாக மழை வந்து கொண்டிருக்கிறது என்று நான் சிந்தித்தேன். ஏன் இன்று மழை வராது என்று சொன்ன நேரத்தில் ஏன் மழை வருகிறது என்று நான் சற்றே சிந்தித்தேன். அப்பொழுதுதான் எனக்கு தெரிந்தது, மழை வந்தால், மழை வந்து நின்றால்தான் வானவில் வரும். அதனால் அந்த வானவில்லை வரவேற்பதற்காக மழையும் வந்தது, நிற்கவும் செய்தது, ஆக வானவில்லும் வந்தது என்பதற்காகத்தான். ஆக அண்ணன் வானவில் ரவி அவர்களுக்கு தொடர்ந்து பாரதியை ஆராதித்துக் கொண்டிருப்பதனால் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்து அவரோடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரி சோபனா அவர்களாக இருக்கட்டும், சகோதரர் பாலா அவர்களாக இருக்கட்டும், விஜயலட்சுமி அவர்களாக இருக்கட்டும், பர்வீன் சுல்தானாவாக இருக்கட்டும், மற்றும் இங்கே நான் பெயர் குறிப்பிடாத அத்தனை பேரும் அவருக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்து, இன்று நான் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்பதற்காகவே சில நிகழ்ச்சிகளை தள்ளிவிட்டு விட்டு வந்தேன். இங்கே சொன்னார்கள் பாரதியை நான் மடியில் ஏந்திக் கொண்டேன் என்று. நம் தேசத்தை மடியில் ஏற்றிக்கொண்ட பாரதியாரை மடியில் ஏற்றிக்கொள்வது என்பது நமக்கு ஒன்றும் நிச்சயமாக பெருமை சேர்ப்பதாகத்தான் இருக்கும். அது மட்டுமல்ல, மடி என்ற வார்த்தையே இருக்கக்கூடாது. அங்கே உணவில்லை என்றால் எல்லோரும் மடிந்து போக வேண்டும் என்று சொன்ன பாரதியை இங்கே நிறைவு கூறுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே என்னை சொல்லும் பொழுது முன்னாள் ஆளுநர் என்று சொன்னார்கள். இன்று உறுதியாக இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு பாரதி தான் காரணம் என்பதை நான் தெளிவாக இங்கே சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் சின்ன பெண்ணாக இருக்கும்போது எங்க அப்பா எனக்கு 2 புத்தகங்களை வாங்கி கொடுத்தார்கள். ஒன்று விவேகானந்தரை பற்றிய புத்தகம்,
இன்னொன்று பாரதியை பற்றி புத்தகம். அன்று அவர்களுக்கு தெரியாது, இதை படித்துவிட்டு நம் மகள் துணிச்சலோடு நமக்கு எதிராகவே போவாள் என்று அன்று என் தந்தைக்கு தெரியாது. அந்த துணிச்சலை தந்ததும் என் தந்தை தான். தேசியமும் தெய்வீகமும் 2 கண்கள் என்பதனால் தான் தேசிய கவியின் புத்தகம் ஒரு கையிலும் அந்த தேசிய ஞானியின் புத்தகம் தியாகியின் புத்தகம் ஒரு கையிலும் 5 வயதிலேயே படிக்க ஆரம்பித்ததனால் இன்று இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கிறேன் என்பது மட்டுமல்ல, உங்களுக்கு எல்லாம் தெரியும், நாம் நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத ஞான செருக்கு, இன்னும் சொல்ல போனால் செருக்கு பெண்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை செருப்பால் அடித்ததை போல சொன்னவன் பாரதி என்பதை நான் இங்கே தெரிவுபடுத்துகிறேன். ஏன்னா நான் செருப்புன்ற சொல்றதை மன்னிக்கணும், ஏன்னா அந்த அளவுக்கு உக்கிரமாக அதை சொன்னார். அந்த உக்கிரமாக சொல்லும் பொழுதுதான் அந்த பெண்களுக்கான அந்த உணர்ச்சி மேலோங்குகிறது. ஆக இன்று பெண்களுக்கு முன்னேற்றம் என்றால் அந்த காலத்திலேயே பெண்களுக்கான பத்திரிகைக்கு இளவரசி என்று பெயர் வைக்கவில்லை, மகாராணி என்று பெயர் வைக்கவில்லை, சக்கரவர்த்தினி என்று பெயர் வைத்தவர் பாரதியார். ஆக பெண்களை அதற்கு கீழாக கொஞ்சம் கூட அவரால் சிந்திக்கவே முடியவில்லை என்பதுதான். இன்று பாரதிக்கு நாம் செய்யும் கடமை என்னவாக இருக்க முடியும் என்றால், பாரதியை இன்னும் நாம் தாங்கி, நான் புதுவையில் ஒரு கனவை சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். பாரதிக்கு புதுவை கடற்கரையில் வானுயர சிலை எழுப்ப வேண்டும். அந்த புதுவை காற்று, அந்த முண்டாசு கவிஞன் முண்டாசை அப்படியே அந்த புதுவை காற்று அப்படியே அசைந்து அசைந்து கொடுக்கும் அளவிற்கு நான் ஆனால் இன்று ஆளுநராக இல்லை, ஆனாலும் அதை பதிவு செய்து விட்டு வந்திருக்கிறேன் என்பது மட்டுமல்ல, அங்கே ஆளுநராக இருந்து கொண்டு இடையில் ஆளுநர் பதவி வேண்டாம், ஆளோடு ஆளாக நான் இருக்கிறேன் என்ற துணிச்சலையும் தந்தது எனக்கு பாரதி தான். ஏனென்றால் தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்ன துணிச்சல். ஆக மக்களோடு மக்களாக இருப்பதுதான் நாம் வாழ்வியலில் எனக்கு நான் கற்றுக்கொண்ட பாடம். ஆக அதற்கு பாரதி நம்மைக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார் என்பதும், நாமெல்லாம் பாரதிக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கிறோம் என்றால் அனைத்து பெண்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதும், துணிச்சலாக இருக்க வேண்டும் என்பதும். இன்னும் நான் மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்கிறேன், பாரதியின் கனவு நனவாகி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் விண்ணை அளப்போம் என்று சொன்னார் பாரதி. ஆக இன்று உலகிலேயே அதிக பெண் விமானிகள் எங்கே இருக்கிறார்கள் என்றால் அது இந்த பாரத தேசத்தில் தான் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக எல்லா விதத்திலும் பெண்கள் முன்னேற்றம். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் பெண்களும் பார்த்தீர்கள் என்றால் எல்லோரும், அவங்க பர்வீன் சுல்தானாவாக இருக்கட்டும், சோபனா அவர்களாக இருக்கட்டும், இன்னும் மற்றவர்கள் இங்கே அமர்ந்திருக்கும் அத்தனை பேருமாக இருக்கட்டும், துபாயில் இருந்து பறந்து வந்தவர்களாக இருக்கட்டும், அங்கே உலக நாயகி போன்றவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களாக இருக்கட்டும். ஆக எல்லோருமே பெண்கள் முன்னேற்றத்திற்கு நமது பாரதி நமக்கு எவ்வளவு நல்லதை சொல்லிக் கொடுத்திருக்கிறார் என்பதும், எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று பெண்களுக்கு துணிச்சல் தான் தேவை. என்னிடம் கேட்டால் பெண்களுக்கு அதிகமாக இருக்க வேண்டிய குணம் எது என்று சொன்னால் துணிச்சல் என்று தான் சொல்வேன் என்பது மட்டுமல்ல, நான் 4 வயதிலேயே பள்ளியில் பாரதியாரின் பாடலான அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்ற இல்லையே என்ற பாட்டை 4 வயதில் பாடி நான் பரிசு பெற்றேன். அதனால்தான் அரசியலிலும் அச்சமில்லை என்று அச்சமின்றி நடைபோடுவதற்கு பாரதி எனக்கு தோள் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான். ஏனென்றால் பாரதி என்று சொன்னாலே தீயாய் நிற்க வேண்டும் என்று. என்னிடம் ஒரு பெண் கவிஞர் பாடல் நான் சமீபத்தில் பார்த்தேன். அதில் ஒரு கவிதை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஒரு பெண் பரிகசிக்கப்படுகிறாள், அப்பொழுது அவர் சிரிக்கிறாள். அந்த சொல்லும்போது என்ன இவ பெண்ணாக இருந்து சிரிக்கிறாள் என்று சொன்னவுடன் அந்த பெண் கவிஞர் சொல்கிறார், இந்த சிரிப்பில் கூட ஒரு திமிர் இருக்கிறது, இந்த திமிரை சொல்லிக் கொடுத்தவன் பாரதி என்று சொல்கிறார். ஆக பெண்களின் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு நமது பாரதி நமக்கு உதவி செய்திருக்கிறார். பாரதியை தினம் தினம் படிப்போம், பாரதியின் பாடலை தினம் தினம் வழிகாட்டு பாடலாக நாம் எடுத்துக்கொள்வோம். அதே நேரத்தில் இங்கே நான் ஏற்கனவே குறிப்பிடப்படவில்லை, ஆனாலும் அண்ணன் வானவில் ரவி அவர்கள் அழைத்தவுடன் நான் இங்கே வந்தேன். ஆளுநராக இருப்பதால் இது ஒரு வசதி. ஏன்னா ஆளுநராக இருந்தால் நீங்க அன்ஷெடியூல்டா கூப்பிட்டா வரமாட்டோம். ஆக ஆக வரக்கூடாது, செக்யூரிட்டி வேணும், இங்க வேணும், இந்த வேணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆக இன்று மகிழ்கிறேன் ஆளுநராக இல்லையே என்பதற்காக. நினைத்தவுடன் ஒரு கூட்டத்தில் வந்து கூட்டி உங்களோட இணைந்து பணியாற்ற முடியும் என்றால்
அதற்கு இந்த பாரதி வழிகாட்டி இருக்கிறார். இன்னொன்று நான் சொல்வேன், அதாவது பாரதி பெண் விடுதலையை பற்றி பேசினார். நான் ஆளுநராக எந்த மாளிகையில் அமர்ந்திருக்கிறேன் என்றால் புதுவை ராஜ்நிவாசில் அமர்ந்திருந்தேன். இந்த பக்கம் பாரதிதாசன், இந்த பக்கம் பாரதியார். ஆக நான் சொல்வேன், இந்த பக்கம் இருக்கும் பாரதியார் சிலை இருக்கிறது, இந்த பக்கம் பாரதிதாசனின் சிலை இருக்கிறது. இவர்கள் இருவரும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். ஏனென்றால் நாம் நினைத்ததை போல ஒரு பெண் இங்கே உட்கார்ந்து அரசாண்டு கொண்டிருக்கிறார் என்பதை நம் கனவு நனவாகிவிட்டது என்று இரண்டு சிலைகளும் இருமாப்போடு நின்று கொண்டிருக்கிறது என்று சொல்வேன். ஆக அந்த அளவிற்கு நாம் எல்லாம் துணிச்சலாக இன்று நடமாடிக் கொண்டிருக்கிறோம் என்றால், நம் தலையெல்லாம் நிமிர்ந்திருக்கிறது என்றால், நாம் எல்லாம் இந்த தேசத்தோடு ஈடுபாடோடு இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால், நிச்சயமாக அதற்கு பாரதி காட்டிய வழி, பாரதியின் ஆன்மா இங்கே இருக்கிறது. அதனால் நான் இங்கே வந்ததில் பெருமை அடைகிறேன். இங்கே வந்தாலும் மூச்சு பாரதியின் மூச்சு. ஏனென்றால் திடீரென்று பேச சொன்னார்கள், எந்த தயாரிப்பும் இல்லை, அதற்கு தயாரிப்பு தேவையில்லை. ஏனென்றால் என்னை பார்க்கும்போது இங்கே எனது தந்தை ஞாபகம் வருகிறது. ஏனென்றால் அவரோடு சிறு வயதிலிருந்து இந்த இடத்திற்கு அதிக நேரம் வந்திருக்கிறேன். என்னிடம் பல பேர் கேட்பார்கள், ஏதோ கொஞ்சம் மருத்துவம் படித்தீர்களா, தமிழ் படித்தீர்களா, சரியாக தமிழ் பேச சரியான. நான் என்னால பேசல, எனக்கு மரபினாலும் வருகிறது, மரபணினாலும் வருகிறது. அதனால் தமிழ் கற்றதனால் தமிழ் பேசுகிறீர்களா என்று என்னை கேட்பார்கள். இல்லை, தமிழ் என்னை பெற்றதனால் நான் தமிழ் பேசுகிறேன் என்று சொல்வேன். ஆக அந்த தமிழ் பெற்றதனாலும் கொஞ்சம் தமிழ் அந்த பெற்றவரிடம் இருந்து கற்றதனாலும் இங்கே வந்து பேசுகிறேன் என்று சொல்லி, நீங்கள் எல்லாம் என்னை சுற்றத்தாராக ஏற்றுக்கொண்டதனாலும் நான் பேசுகிறேன் என்று சொல்லி, பாரதிக்கு வணக்கம் செலுத்தும் ஒரு பாக்கியத்தை நான் பெற்றேன் என்று சொல்லி, பாரதி என்றுமே வழிகாட்டுவார். நம் தலை என்றுமே குனிய போவதில்லை. பாரதி சொன்னதை போல நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அன்றாத ஞான செருக்கோடு வாழ்வோம் என்று சொல்லி உடனே விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எப்பவுமே சில நேரம் இனிப்பு முன்னால வைப்போம், இல்லைன்னா சாப்பிட்ட பிறகு இனிப்பு வைப்போம். அதனால் நான் எப்பவுமே அவரை சொல்ல வேண்டியது, அதாவது அடிக்கடி ஒரு ஜோக் நான் படிச்சது உண்டு. ஒருவர் தீபாவளிக்கு போவார் ஒருத்தர் வீட்டில், உங்க வீட்டில் போன வருஷம் செஞ்ச மைசூர் பாக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு. இல்லை, இந்த வருஷமும் அதே மைசூர் பாக்கு தான், ஆனா கூட ஒரு சுத்தியலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக சுத்தியலை வைத்துத்தான் உடைக்க வேண்டும் என்று சொன்ன மைசூர் பாக்கை வாயில் வைத்தவுடன் கரைந்து அப்படியே நெய்யோடு உள்ளே போய் அந்த இனிப்பை அந்த நாக்கு தாங்கும் அளவிற்கு ஒன்றை செய்து கொடுத்திருக்கிறார்கள். மைசூர் பாகிலேயே புரட்சி செய்த முரளி அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நான் எனது நன்றியை தெரிவித்து, பாரதி பேர்ல ஒரு ஸ்வீட் செய்யுங்களேன். பாரதி இனிப்பு எப்படி மைசூர் பாக்குனாலே மரியாதைக்குரிய முரளி என்று பெயர் வருகிறதோ, அதே மாதிரி பாரதி இனிப்பு என்று ஒன்றை செய்யுங்கள். பெண்கள் நாங்கள் அதை சுவைத்து சுவைத்து இன்னும் முன்னேறுகிறோம் என்று சொல்லி, தமிழ் பெற்றெடுத்த திருமகள், இசையை தமிழோடு சேர்ந்து தன் பெயரில் தாங்கி இருக்கும் எங்கள் செல்ல மகள், எங்கள் அன்பு மகள் மேலாள் ஆளுநர் அவர்கள், அவர் பேசியதை இந்த அரங்கம் மிக உற்சாகமாக உள்வாங்கி இருக்கிறது. தற்பொழுது அவர் விதந்தோதி பேசிய பாரதி பெயரிலே ஒரு இனிப்பை வருங்காலத்தில் வழங்க இருக்கின்ற ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் உரிமையாளர் அண்ணன் முரளி அவர்களை இப்பொழுது வாழ்த்துரைக்கு அழைக்கிறோம். ஏதோ பூரம் பட்டாசு கேட்ட மாதிரி இருக்குங்க. எவ்வளவு ஒரு வேகம், அந்த வேகத்தில் எவ்வளவு கருத்தாண்மை. இவங்கெல்லாம் பேசினதுக்கப்புறம் நான் எதாவது பேசினேன்னா ரொம்ப நல்லா இருக்காதுங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. வானவில் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனுங்கிறதுக்கு மேலே இது ஒரு குடும்பம். இங்கே வர்றதில் ஏதோ நம்ம வீட்டில் ஒரு நிச்சயதார்த்தத்துக்கோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ வர்ற ஃபீலிங் இருக்கே தவிர, ஒரு அவ்வளவு தூரம் ஒவ்வொருத்தரும் அந்த ஃபங்க்ஷன் மேலே வச்சுருக்கிற ஆசை. இன்றைக்கி காலையில் 3 நாளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்த ஆசை தாங்க காரணம். அவங்க ஆட்டிடியூடு வந்து ரொம்ப உச்சத்துக்கு போய் அது அன்பு மிகுதிங்க நமக்கு தெரியும். இப்போ இவங்க ஒவ்வொருத்தரையும் நான் தனித்தனியாக சொல்கிறத விட இந்த டோட்டல் வானவில் அப்படிங்கிறது வந்து ரவி சார்லாம் என்ன சொல்கிறது, அவர் பேசுகிறப்ப மட்டும் இல்லை, அவர் செயலில் வந்து அவர் ஒவ்வொரு அந்தந்த செயலையும் பாரதியை பார்க்கலாம். இப்படி இருந்தால் பாரதி இதை லைக் பண்ணுவார், இப்படி இருந்தால் இது பாரதி லைக் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொரு செயல்லையும் அவரை உள்ளே வாங்கிட்டு அவர் சந்தோஷப்படணுங்கிற மாதிரியே இவரோட செயல்கள் எல்லாமே இருக்கும்.
அதுக்கு தகுந்த மாதிரி அவர் என்ன நினைக்கிறாரோ அதை எடுத்து செல்கிற அளவுக்கு அந்த டீம்.